வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு கம்பேரட்டர் LM358 அப்படிங்கிற ஐசி உபயோகப்படுத்தி ஒரு கம்பேரட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் சிம்பிளாக ஒரு கம்பேரட்டர் பற்றிய டீட்டெயில்ஸும் அந்த கம்பேரட்டரை பயன்படுத்தி ஒரு இன்வெர்ட்டரில் வரக்கூடிய பேட்டரியை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பற்றிய வீடியோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நேற்றைக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள் மறக்காமல். ஓகேவா? ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்குறதுனால இப்போ பார்க்கக்கூடிய ரன்னிங் வீடியோவையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த LM358 ஏற்கனவே உங்களுக்கு LM358 சொல்லியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஐசி. வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு பேர் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். 2 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இந்த ஐசிக்குள்ளே ஒருங்கிணைஞ்சு இருக்கும். அதனால் இதுக்கு பேர் டூயல் அப்படின்னு பேர். இந்த டூயல் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணி நம்ம பெரும்பாலும் இப்போ வர லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் இன்வெர்ட்டர் யூபிஎஸ் சோலார் சிஸ்டம், ஓகேங்களா, அல்லது ஒரு பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட் எதாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஒரு 2 வீலர் 4 வீலர் பைசைக்கிள் எதாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் போல் கம்பல்சரி இந்த ஐசி இருக்கும். ஒருவேளை LM358 இல்லை அப்படின்னா வெவ்வேறு ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் 741 இருக்கலாம், LM324 இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. இதில் LM741 அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் மட்டும்தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் வரும்போது பார்க்கலாம், அப்ளிகேஷன் வரும்பொழுது. இந்த வீடியோவில் வந்து 2 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்குது, AB 2 இருக்குது. இந்த AB 2க்குமே காமனாக 8ஆவது பின் வந்து பாசிட்டிவ், 4ஆவது பின் நெகட்டிவ். சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். இந்த ஐசியை 2 மோடில் யூஸ் பண்ணலாம். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரும் யூஸ் பண்ணலாம், கம்பேரட்டராகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பார்த்துருக்கிறது கம்பேரட்டர். இந்த ஐசி பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். அந்த சொல்லித்தர்ற மெத்தடில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த ஆப் ஆம்ப் அப்படி எடுத்துக்குவோமே. இந்த ஆப் ஆம்பில் பார்த்தீங்கன்னா இந்த 8ஆவது பின்னில் என்ன சொல்லியிருக்கோம், 3 வோல்ட் டு 33 வோல்ட் இது சப்ளை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ வேரியஸ் அப்ளிகேஷனில் நிறைய அப்ளிகேஷனில் நாம் இந்த ஐசி யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஐசியில் 7th பின் வந்து இது வந்து அவுட்புட் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், நமக்கு தேவைப்படுறதை பொறுத்து. இந்த 7ஆவது பின்னில் எப்போ பாசிட்டிவ் வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால், இந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட் கொடுக்கக்கூடிய பயாஸ் வோல்டேஜை பொறுத்து இருக்குது. உதாரணமாக இன்வெர்ட்டிங் இன்புட்டோட நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் வோல்ட் அதிகமாக இருந்தால் 7ஆவது பின்னில் பாசிட்டிவ் வோல்ட் வரும். இன்வெர்ட்டிங் இன்புட்டோட நான் இன்வெர்ட்டிங் வோல்ட் குறைவாக இருந்தால் என்ன உங்களுக்கு அப்போ குறைவாக இல்லையா அப்படிங்கிறத நாம் இதில் தெரிஞ்சுக்க முடியும். அவுட்புட்டில் பாசிட்டிவ் வோல்ட் வந்துடும். ஓகே, ஸோ நெகட்டிவ் வோல்ட் பாசிட்டிவ் வோல்ட் மாறி வரதை பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இன்புட் வோல்ட்டை நம்ம பண்ண முடியும். இந்த இன்புட் வோல்ட்டை 2 கம்பேரட்டர் 2 வோல்டேஜை கம்பேர் பண்ண கொடுத்துட்டோம்னா இது கம்பேர் பண்ணோம், ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும், ரொம்ப துல்லியமாக இந்த ஒர்க் பண்ணும். இதற்கு பதிலாக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாதா? இந்த மாதிரி ஒரு கம்பேரட்டர் சர்க்யூட்னால் ஆரம்பத்துலலாம் கம்பேரட்டர் சர்க்யூட்ஸில் ஸ்டெபிலைசரில் ஏன் யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் எல்லாத்துலேயுமே ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாத்துலேயுமே டிரான்சிஸ்டர் பேஸ்டு தான் வந்துச்சு. அந்த டிரான்சிஸ்டர் பேஸ்டு அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? டிரான்சிஸ்டர் பேஸ்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இது ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், இது கலெக்டர், இது எமிட்டர், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு லோடு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த லோடு ஒரு +12 வோல்ட்டு. இது கண்டக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது இந்த பேஸுக்கு கிடைக்கிற வோல்ட்டை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். பேஸுக்கு 0.5 அல்லது 0.6 வோல்ட் கிடைக்கணும், அப்போ தான் வந்து இது கண்டக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போது கொஞ்சம் ஷார்ப் பண்ணணும் பிக்சர். ஓகே, அப்போது பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கிடைச்சா இந்த பல்ப் வந்து எரியும்னு சொல்லியிருக்கேன். இந்த பல்ப் ஆன் அண்ட் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சிக்னல் கொடுக்கலாம்.
இந்த பேஸுக்கு ஒரு ரெசன்ஸ் மூலிமா ஒரு வோல்ட் கொடுக்கறனால பேஸுக்கு ஒரு பயஸ் கொடுத்தா இந்த பல்ப் வந்து கான்ஸ்டண்ட்டாக எரியும். உங்களுக்கு தெரியும் இந்த பல்பை ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியும். எப்படி? ஒரு செகண்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் டைம் பீரியடில். அப்போ என்னாகும், ஒரு தடவை ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். அந்த ஆன் அண்ட் ஆஃப் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த பேஸுக்கு ஒரு வோல்டேஜ் போகும். இந்த சிக்னலில் இருக்கக்கூடிய ஒரு 0.5 பாசிட்டிவும் சிக்னலில் இருக்க 0.5 நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் சிக்னல் வோல்டேஜ் அப்படின்னு பேர். இந்த பீக் டு பீக் வோல்டேஜ் தான் இந்த டிரான்சிஸ்டரை கண்ட்ரோல் பண்ணோம். இந்த வோல்டேஜ் உள்ளே போனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் தாண்டி ஏசி சிக்னல் அலோவ் பண்ணணும், டிசி பிளாக் பண்ணிடும். இந்த வோல்ட் போகும்போது இந்த பல்ப் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். இப்போது இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, இந்த சிக்னல் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் அந்த இடத்துல 0, அதாவது தனியாக இண்டிவிஜுவலாக போடணும் அப்படின்னா இப்போ ஒரு சிக்னல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி இந்த இடத்துல இது மேக்ஸிமம் பீக்கு மேக்ஸிமம் மைனஸ், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், 0 0 0 இந்த மாதிரி இருக்கும். அப்போது இது மேக்ஸிமம் போயிட்டு மேக்ஸிமம் ஸ்லோப் கீழே இறங்கும். இதுக்கு சம் டைம் டேக்கன் ஆகும். ஓகேவா? ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் பேஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டத்துலாம் ஓகேங்களா. உதாரணமாக இந்த பேஸில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாண்ட் பையாக நிற்கும். ஒரு சிக்னல் வந்தால் கூட அந்த வோல்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்கும். அந்த வோல்ட் இருக்கிற வரைக்கும் இந்த பல்ப் எரியும். ஓகே, ஏற்கனவே டைம் டிலே சர்க்யூட்ஸில் இந்த சர்க்யூட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு டிரான்சிஸ்டர் பேஸரை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கன் ஆகும். இந்த லோடோட அவுட்புட் அதாவது கண்ட்ரோல் எப்படி இருக்கும், வேகமாக குயிக்காக நடக்காது. ஏன்னா அந்த பேஸுக்கு வரக்கூடிய பல்ஸை பொறுத்து. இது டிரான்சிஸ்டர் பேஸ்டு. ஓகேவா? ஆனால் இந்த LM358 இதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன வோல்டேஜ் வேரியேஷன் இருந்தால் கூட அந்த சர்க்யூட்டை இது புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? உதாரணமாக இந்த இடத்துல நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் வந்து 5 வோல்ட், இன்வெர்ட்டிங் இன்புட்டில் 5 வோல்ட் அப்படின்னா அவுட்புட்டில் 0. இந்த 5.2 வோல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த புள்ளி 2 வோல்ட் இருக்கு இல்லையா, அந்த வோல்ட் வந்து என்ன பண்ணும், இன்வெர்ட்டிங் இன்புட்டோட நான் இன்வெர்ட் 0.2 வோல்ட் அதிகனால இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் வந்துடும். அப்போது அந்த புள்ளி 1 புள்ளி 2 வோல்ட்டு கூட ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ரொம்ப அக்யூரசி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும், LM358 யூஸ் பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்க்யூட்டில் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இதில் 2 ஆஃப் ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? இதை வச்சு ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 நடத்திட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. உதாரணமாக ஒரு செல்ஃபோன் பற்றி ஒரு பயிற்சி இருக்குது, சிஆர்டி டிவி பற்றிய பயிற்சி இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி பற்றிய பயிற்சி இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஒரு பயிற்சி இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் ஒரு பயிற்சி இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய பயிற்சி இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸை பற்றிய பயிற்சி இருக்குது. பட் எந்த ஒரு கமர்ஷியல் கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் நுழையிறதா இருந்தாலும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஏதோ படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு பெருசாக படிப்பு எதுவும் தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட அந்த முயற்சி இருக்கணும், பயிற்சி எங்ககிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் டெவலப் ஆகணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது எங்களுடைய கோர்சஸில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் லெவல் 1 லெவல் 2 இது ஜாயின் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் என்ன தான் சப்ஜெக்ட் படித்தாலும், எத்தனை வருஷம் படித்தாலும், ஏன் ஈவன் சர்வீஸ் இன்ஜினியராகவே இருந்தால் கூட மனசில் ஒரு நெருடல் இருக்கும். சரியாக படிக்கலை, தெரியல, புரியல அப்படின்லாம் வர ஆரம்பிக்கும்.
அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா தெளிவான ஒரு படிப்பு பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? இதற்கு ஒரு 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா கூட போதும். அது வரக்கூடிய சம்மர் சீசனில் நீங்களோ உங்கள் குழந்தைகளோ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரோ யார் வேணாலும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம். எல்லாருமே படிக்கிறது நல்லது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வந்து குமிஞ்சு கிடக்குது. சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆளுகள் யாருமே இல்லை. நாம்ளே சர்வீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் எலக்ட்ரானிக்ஸை பற்றிய ஒரு பொது அறிவாவது இருந்தால் போதும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையே நாம் சர்வீஸ் பண்ணி நம்மளுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதற்கான சேனல் இதுதான், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். ஓகேவா? சரி, இப்போது LM358 ஐசி பற்றி பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டில் 2 இருக்குது, 2 போர்ஷன் இருக்குது. காமனாக ப்ளஸ் மைனஸ் இருக்குது. பாருங்கள், 8ஆவது பின் ப்ளஸ்ஸு, 4ஆவது பின் மைனஸ். இது கொடுத்துட்றோம். இது காமன். 2 ஆஃப் ஆமுக்கு இந்த வோல்ட்டு போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? அதாவது இந்த 4ஆவது பின்னு கொடுத்துட்டோம்னா இந்த 4ஆவது பின் காமன் உள்ளே போயிடும். சரி, இதில் என்ன பண்ணியிருக்கோம்? இதுதான் பாசிட்டிவ் லைன். இந்த பாசிட்டிவ் லைன் இருக்குது. இந்த பாசிட்டிவ் லைன்லேருந்து பாருங்கள், ஒரு 10K வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு பாயிண்ட் கிரவுண்டில் கொடுத்துருக்கு, ஒரு பாயிண்ட் பாசிட்டிவில் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த LM358னுடைய 3ஆவது பின்னில் கொடுத்துருக்கு. 3ஆவது பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் ப்ளஸ். ஓகேவா? 2ஆவது பின் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட் மைனஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி 2 செக்ஷன் இருக்குது. இங்கே ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர், இங்கே ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இதுவும் டாப் வந்து ஹாட் எண்டு பாசிட்டிவில் இருக்குது, கூல்டு எண்டு கிரவுண்டில் இருக்குது. இந்த கண்ட்ரோலுடைய ஹாட் எண்டில் இருக்குது பாசிட்டிவ், கூல்டு எண்டு கிரவுண்டில் இருக்குது. இந்த ஹாட் எண்ட், கூல்டு எண்ட், சென்டர் பாயிண்ட் இப்படி தான் சொல்லி போகணும் டெக்னிக்கலாக. இப்போ கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த ஐசினுடைய 5ஆவது பின்ன வோல்ட்டை நம்மளால் வேரி பண்ண முடியும். அதே மாதிரியே இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஐசினுடைய 3ஆவது பின்னை நம்மளால் வேரி பண்ண முடியும். 2ஆவது பின்னை 6ஆவது பின்னு வேரி பண்ண முடியுமானா வேரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2ஆவது பின் ப்ளஸ் 6ஆவது பின் ரெண்டையும் இணைச்சி ஒரு ஜீனர் டயோட் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கு. அது 3 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லை 5 வோல்ட்டாக இருக்கலாம், அல்லது 4.4 வோல்ட்டாக இருக்கலாம். எந்த ஒரு ஜீனர் டயோடு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிலோ 5 வோல்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க, 5.1 இந்த மாதிரி. ஓகேவா? அப்போது பவர் ஆன் பண்ணோன்னே இதுதான் பாசிட்டிவ், இதுதான் நெகட்டிவ். ஒரு 9 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். 9 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜீனர் டயோடு இருக்கிறனால இந்த 2ஆவது பின்னில் 4.4 வோல்ட். ஏன்னா என்ன ஜீனார் போட்டிருக்கோம் அந்த வோல்ட் இங்கே இருக்கும். அப்போ 6ஆவது பின்னில் எவ்வளோ வோல்ட் இருக்கும்? 4.4 வோல்ட். இதுதான் ரெஃபரன்ஸ் வோல்ட், நிலையான வோல்ட். இந்த நிலையான வோல்ட்டை டெபெண்ட் பண்ணி தான் இந்த ஐசி புரிஞ்சுக்குது. எதை புரிஞ்சுக்குது? இந்த 5ஆவது பின்னில் வோல்ட் அதிகமாக வருதா குறைவாக வருதா. 6ஆவது பின்னில் 4.4, 5ஆவது பின்னில் 4.4 அப்படின்னா நில், எது அவுட்புட் வராது. 6ஆவது பின்னில் 4.4 வோல்ட் வருது, 5ஆவது பின்னில் 4.6 அல்லது 4.5 வந்தால் போதும். இதில் உடனே பாசிட்டிவ் பல்ஸ் வந்துடும். இதில் பாசிட்டிவ் பல்ஸ் வந்துச்சுன்னா உடனே இந்த எல்இடி ஏரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இல்லை 2ஆவது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இதில் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் 4.4 வோல்ட் இருக்குது. நான் இன்வெர்ட்டிங்கில் எவ்வளோ வோல்ட் இருக்கோ அதை பொறுத்து. இந்த வோல்ட்டோட குறைவாக இருந்தால், கூடுதலாக இருந்தால், இந்த வோல்ட்டை விட இது கூடுதலாக இருந்தால் உடனே இங்கே ப்ளஸ் வோல்ட் வரும். உடனே இந்த பல்பு எரிய ஆரம்பிக்கும். இதை தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்களும் வீட்டில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டெமோ பண்ணிங்கன்னா மனசில் புரிஞ்சுக்கும். ப்ராக்டிக்கல் ஒன்று தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. என்றைக்குமே தியரி எப்பவுமே ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஈஸியாக அந்த ஐசி அவைலபிள். ஒருவேளை கிடைக்கலைன்னா சொல்லுங்கள், கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ டெமோ பார்க்கலாமா? பாருங்கள், இதான் ப்ராஜெக்ட். கொஞ்சம் எல்லாம் பண்ணலாமா? ஓகே, பார்த்தா தெரியுது 2 கண்ட்ரோல் இருக்குது. ஒரு 9 வோல்ட் பேட்ரி நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? 9 வோல்ட் பேட்ரி கொடுத்துட்டேன். என்ன பண்ணலாம், ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு மல்டிமீட்டர் இப்போ பார்க்கலாம். இப்போ வோல்ட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? நம்ம சர்க்கியூட்டில் சொன்னது ஒரு வகை ஞாபகத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? என்ன பண்ணணும், இப்போது இந்த 2ஆவது பின் இருக்குது.
நான் வந்து குறைச்சிக்கலாமா கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், ரெண்டாவது பின், இந்த ஐசியோட ரெண்டாவது பின்னில் வோல்ட் அழுகிறேன். நான் மல்டிமீட்டர் 20 வோல்ட் டிசி ரேஞ்சில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ரெண்டாவது பின்னில் வோல்ட் அழுகிறேன். எவ்வளோ வோல்ட் வருது? 4.4. ஏன்னா அந்த இடத்துல நான் 4.4 வோல்ட் ஜீனரை ஆட் பண்ணியிருக்கேன். சரி, ரெண்டாவது பின்னில் 4.4னா இன்னொரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்கு இல்லையா, ஆறாவது பின், அதில் எவ்வளோ வோல்ட் வரும்? ஆறாவது பின்னில் வோல்ட் அழுகிறேன். அதுலேயும் 4.4 வோல்ட் வருது. இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். சரி, இப்போது ரெண்டாவது பின்னில் என்ன பண்ணிருக்கேன்? வோல்ட் வந்திருக்கு 4.4. இப்போது மூணாவது பின் இருக்கு இல்லையா, இந்த மூணாவது பின்னில் எவ்வளோ வோல்ட் வரணும்? இந்த 4.4ஓட எக்ஸஸாக வந்தால் பாசிட்டிவ் வோல்ட் வரும். இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், மூணாவது பின்னில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்குறேன். மூணாவது பின்னில் இப்போது மூணாவது பின்னில் எவ்வளோ வோல்ட் வருது? 4 வோல்ட் வருது. மூணாவது பின்னில் 4 வோல்ட் வருது. ரெண்டாவது பின்னில் 4.4 வருது. இன்வெர்ட்டிங் இன்புட் இருக்கு இல்லையா, அதோட நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் வோல்ட் அதிகமாக வரணும். வந்தால் இந்த எல்இடி எரியும். நான் இந்த கண்டலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது ரெண்டாவது பின்னில் 4.4, மூணாவது பின்னில் பாருங்கள் என்னது வோல்ட் உங்களுக்கு நெகட்டிவில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வோல்ட் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பல்ப் வந்து எரியும். சப்போஸ் மறுபடியும் நான் குறைக்கிறேன், இந்த கண்டலில் குறைக்கிறேன். வோல்ட் ரைஸ் பண்ணுறேன். இப்போது வோல்ட்டை பாருங்கள், மேக்ஸிமம் எவ்வளோ வோல்ட் வந்தாலும் சரி பாசிட்டிவ் வோல்ட் தான். இப்போ குறைச்சிட்டே வரேன். 4.4 கீழே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆஃப் ஆயிரும். 4.4 வந்து ஆஃப் ஆயிரும். 4 கீழே வந்தாலும் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ரைஸ் பண்ணுறேன். 4.5 வந்தோன்னே இமிடியேட் எனர்ஜி பல்ப் எரியுதும். அதேமாதிரி 4 வந்து ஆஃப் ஆயிரும். குறைச்சிச்சின்னா மறுபடியும் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ரைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்படி தான் கண்டக்ட் ஆகும். அதேமாதிரியே இப்போ டாப்பில் இருக்கு இல்லையா, இன்னொன்று இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போது சர்க்யூட்டில் இதில் ஆறாவது பின் வந்து 4.4 வரணும். நான் இப்போ செக் பண்ணேன். ஆறாவது பின்னில் எவ்வளோ வோல்ட் வந்துச்சு? ஆறாவது பின்னில் ஓகே, 4.4 வோல்ட் வருது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரோலை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதை டிமினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அஞ்சாவது பின்னில் எவ்வளோ வோல்ட் வருது பார்க்கலாம். வோல்ட் அளந்துகிட்டே கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம்தான். இப்போ 4.3 இருக்குது. ஓகேவா? 4.4 பாருங்கள். இப்போது ஒயிட் எல்இடி எரியுது. ஒயிட் எல்இடி எரியுது. மறுபடி குறைச்சிட்றேன். ஆட்டோமேட்டிக்காக 4.1 இந்த மாதிரி வந்து ஆஃப் ஆயிரும். 4.4 வோல்ட்டுக்கு வந்தோடனே உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணுது, பெர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இந்த 0.1 0.2 வந்தாலும் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. ஓகேவா? மறுபடியும் இதை வந்து குறைச்சிட்றேன், கண்ட்ரோல் பண்ணிடுறேன், மறுபடியும் கூட்டுறேன். இதில் ஓகே, ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக கூட வேலை செய்யும். ஒரு 9 வோல்ட் பேட்ரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மீட்டர் வேணும், மல்டிமீட்டர் வேணும்னாலும் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதனுடைய காஸ்ட் அரௌண்ட் 450 வரும். கொரியர் சார்ஜ் ஒரு 50 ருபீஸ் வரும். டோட்டலாக 500 வரும். தேவைப்படுறவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொன்று பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த LM358 யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஒரு ப்ராஜெக்டை கூட நீங்கள் மேக் பண்ணலாம். வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?